தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவையில் விசிகாவின் வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் ஷாஜகான் ஆகிய மேலும் 2 புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியில் 2 உள்ளிட்ட 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தமிழக அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை 33ஆக உயர்ந்தது. இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் ஆகிய 2 புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவர்களுக்கு ஆளுநர் அருளேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அசன்சா முகமது யாசின் ஷாஜகான் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister. We request the Honorable Chief Minister and the respected Chief Secretary to join for a photograph. நான் வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister in the presence of the Honorable Chief Minister of Tamil Nadu and the respected Chief Secretary, Government of Tamil Nadu. இரண்டு புதிய அமைச்சர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து தமிழக அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை 35 ஆகியுள்ளது. தமிழகத்தில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு தாவேகா தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி அரசியல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2 அமைச்சர்களும், விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சரும் இடம்பெற்றுள்ளனர். இதன் மூலம் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் 3 கட்சிகளின் 4 பேரும் அமைச்சர்களாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.